கடைசி மெசேஜ், த லாஸ்ட் மெசேஜ். கதையினுடைய நாயகன் அஜய் ஒரு டெக்னாலஜி பீரியன். ஒரு நாள் அவனது போனுக்கு ஒரு விசித்திரமான லிங்க் வருகிறது. அதில் நாளை நடப்பதை இன்றே தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு ஆப் இருந்தது. விளையாட்டுக்காக அதை இன்ஸ்டால் செய்கிறான். அந்த ஆப் சரியாக சொன்னது, காலை 8 மணிக்கு உன் காஃபி கொட்டும். அதே போல் நடக்கிறது. மதியம் 2 மணிக்கு உனக்கு 500 ரூபாய் கிடைக்கும். அவன் பழைய சட்டையில் பணம் கிடைக்கிறது. அஜய் அந்த ஆப்பை முழுமையாக நம்பத் தொடங்குகிறான். அன்றிரவு ஒரு மெசேஜ் வருகிறது. இன்றிரவு 12 மணிக்கு உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். கதவை திறந்து வை. அஜய் மிகுந்த உற்சாகத்துடன் சரியாக 11:55க்கு வீட்டின் முன் கதவை திறந்து வைத்துவிட்டு காத்திருக்கிறான். 12 மணி ஆனது. யாரும் வரவில்லை. ஆனால் அவனது போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருகிறது. அதிர்ஷ்டம் உன் வீட்டிற்குள் நுழைந்து விட்டது. இப்பொழுது கதவை பூட்டிக்கொள். அஜய் குழப்பத்துடன் கதவை பூட்டுகிறான். சட்டென்று அவனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. யாரும் உள்ளே வரவில்லையே, பின் எப்படி அதிர்ஷ்டம் உள்ளே வந்தது என்று யோசித்தபடி திரும்புகிறான். அப்போது அந்த ஆப்பிலிருந்து அடுத்த மெசேஜ் வருகிறது. தவறான புரிதல். நான் சொன்னது உனக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் அல்ல. எனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம். உன் கதவை திறந்து வைத்ததற்கு நன்றி. நான் இப்போது உன் படுக்கை அறைக்குள் இருக்கிறேன். அஜய் அதிர்ச்சியில் உறைந்து போகிறான். அவன் தனியாக இருப்பதாக நினைத்த வீட்டில் இப்போது வேறொருவன் இருக்கிறான். மெல்ல திரும்பி அவன் பெட்ரூம் கதவை பார்க்கிறான். கதவு மெதுவாக திறக்கிறது. திரை கருப்பு.